Hi friends, this is Nivita. இந்த வீடியோவில் MSc Max Advanced ORல இருக்கக்கூடிய ஒரு டாபிக் தான் பார்க்க போகிறோம். மாடல் 2A அப்படிங்கிறது that is EOQ மாடல் with constant rate of demand இருக்கும். பட் வேரியபிள் ஆர்டர் சைக்கிள் டைம், அந்த ஆர்டர் பண்ணுவோம் இல்லையா, அந்த சைக்கிள் டைம் வந்து வேரி ஆகிட்டே இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, மாடல் 2 அப்படின்னு வந்தாலே அது வந்து ஷார்ட்டேஜஸ் ஆர் அலவுட் அப்படின்னு வரும். ஓகேவா, ஷார்ட்டேஜஸ்னால் பற்றாக்குறை வந்து இதில் வந்து வரும். ஆக்சுவலி நம்ம வந்து மாடல் 1லாம் பார்த்துருக்கோம். மாடல் 1ல் வந்து ஷார்ட்டேஜஸே வராது, பட் மாடல் 2 எல்லாத்துலேயுமே வந்து ஷார்ட்டேஜஸ் வரும். ஓகேவா, ஃபஸ்ட்டு வந்து EOQ அப்படின்னு சொல்கிறதுனா என்னது, எக்கனாமிக் ஆர்டர் குவான்டிட்டி அப்படின்னு சொல்கிறது. எக்கனாமிக் ஆர்டர் குவான்டிட்டினா நான் எவ்வளோ பொருளை வந்து ஆர்டர் பண்ணால் எனக்கு கேரியிங் காஸ்ட்டும் ஆர்டரிங் காஸ்ட்டும் எனக்கு ஆல்மோஸ்ட் ஈக்குவலாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் எனக்கு வந்து ஒரு லாஸ் இல்லாமல் கொஞ்சம் ப்ராஃபிட்டாக வர மாதிரி இருக்கணும் அப்படின்னா நான் எவ்வளோ குவான்டிட்டியை வந்து ஆர்டர் பண்ணணும். ஓகேவா, அக்கார்டிங் டு த காஸ்ட் படி நான் எவ்வளோ குவான்டிட்டி ஆர்டர் பண்ணோம். அதில் வந்து கான்ஸ்டன்ட் ரேட் ஆஃப் டிமாண்ட் வந்து கான்ஸ்டண்ட்டாக இருக்குது, பட் நான் ஆர்டர் பண்ணுற அந்த ஒரு சைக்கிள் வந்து வேரி ஆகுது. அப்படிங்கிற ஒரு கேஸில் தான் நம்ம வந்து பார்க்குறது தான் வந்து மாடல் 2A அப்படின்றது. ஸோ மாடல் 2Aவோட ஆப்ஜெக்டிவ் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, நம்ம EOQவை ஃபைன் பண்ணணும். அது மட்டும் இல்லாமல் டோட்டல் வேரியபிள் இன்வென்ட்ரி காஸ்ட்டோட வேல்யூவை வந்து மினிமைஸ் பண்ணணும். ஸோ அந்த பொருள் வாங்குகிறோம் இல்லையா, அதுக்கு தேவைப்படுற காசு, அதாவது ஆர்டரிங் காஸ்ட்டு, கேரியிங் காஸ்ட்டு, ஷார்ட்டேஜ் காஸ்ட், இது எல்லாமே மினிமைஸ் பண்ணணும். எப்போனா டிமாண்ட் வந்து ஸ்டாண்டர்டாக இருக்கும்போது, ஆர்டர் சைக்கிள் டைம் வந்து வேரியபிளாக இருக்கும்போது வென் ஷார்ட்டேஜஸ் ஆர் அலவுடுன்னு சொல்கிறாங்க. இப்போ நான் என்னென்னலாம் அசியூம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த இன்வென்ட்ரி சிஸ்டம் வந்து ஒரே ஒரு சிங்கிள் ஐட்டமை மட்டும்தான் பொறுத்து இருக்குது அப்படின்னு நான் சொல்கிறேன். அடுத்தது, இந்த டிமாண்ட் வந்து என்னால் யூகிக்க முடியும். டிட்டர்மினிஸ்டிக்ஸ் அண்ட் அக்வஸ் கண்டினியூஸ்லி வித் கான்ஸ்டன்ட் ரேட்டில் தான் அந்த டிமாண்ட் வந்து இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். இன்வென்ட்ரி இஸ் ரீப்ளனிஷ்ட் இன் அ சிங்கிள் டெலிவரி ஃபார் ஈச் ஆர்டர். ஒவ்வொரு ஆர்டருக்குமே வந்து டக்குன்னு இன்வென்ட்ரி வந்து திருப்பி ரீப்ளனிஷ் ஆகிடும், திருப்பி நிரப்பப்படும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா, ஸோ இப்போ நம்ம ஆர்டர் பண்ணி கொஞ்சம் நாள் கழித்து தான் நிரப்பப்படும் அப்படி கிடையாது. எனக்கு வந்து டக்குனே வந்து இந்த இன்வென்ட்ரி வந்து வந்துடும் அப்படின்னு சொல்கிறாங்க. லீட் டைம் இஸ் டிட்டர்மினிஸ்டிக் அண்ட் நோன். லீட் டைம்னா என்னென்னா, இப்போ நான் ஒரு பொருளை ஆர்டர் பண்ணியிருக்கேன், அந்த பொருள் வந்து என் கையில் வந்து கொஞ்சம் நாள் கழித்து கிடைக்கிது அப்படின்னா அது ரெண்டுத்துக்கும் இடையில இருக்கிற டைம் தான் வந்து லீட் டைம் அப்படின்னு சொல்கிறது. ஸோ அது வந்து என்னால் வந்து டிட்டர்மினிஸ்டிக், என்னால் நிர்ணயிக்க முடியும். அது மட்டும் இல்லாமல் அது வந்து எனக்கு தெரியும். அதுக்கப்புறம் ஷார்ட்டேஜஸ் வந்து அலவுட் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் பர்ச்சேஸ் ப்ரைஸ், ரீஆர்டர் காஸ்ட், இதெல்லாமே வந்து எவ்வளோ குவான்டிட்டி ஆர்டர் பண்ணுறோம் அதுக்கு வந்து வேரி ஆகாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போது ஒரு சில இடத்துல சொல்லுவாங்க இல்லையா, நீங்கள் வந்து நிறைய பொருள் வாங்கினீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து டிஸ்கவுண்ட்டு, காசு கம்மி பண்ணி தருவோம், அதெல்லாம் சொல்லுவாங்கள்ல. இந்த இடத்துல வந்து நீங்கள் எவ்வளோ பொருள் வாங்கினீங்கனாலும் சரி, ஓகே, உங்களுக்கு வந்து அது வந்து வேரி ஆகாது அப்படின்றத சொல்கிறாங்க. ஓகே, ஒரு பொருள் வாங்கினீங்கன்னா 10 ரூபா அப்படின்னா 10 பொருள் வாங்கினீங்கன்னா 100 ரூபா, அதில் வந்து டிஸ்கவுண்ட்லாம் கிடையாது அப்படிங்கிற மாதிரி சொல்ல வராங்க. யூனிட் காஸ்ட் ஆஃப் கேரிங் இன்வென்ட்ரி அண்ட் ஆர்டரிங் ஆர் நோன் அண்ட் கான்ஸ்டன்ட். இப்போ வந்து கேரியிங் அண்ட் ஆர்டரிங், ஒரு பொருளோட யூனிட் காஸ்ட்னா என்னது, ஒரு பொருளோட கேரிங் காஸ்ட், ஆர்டரிங் காஸ்ட், இதெல்லாமே எனக்கு தெரியும். அது மட்டும் இல்லாமல் அது ஒரு கான்ஸ்டண்ட்டான வேல்யூன்னு எடுத்துக்கிறாங்க. ஒவ்வொரு ஐட்டமே வந்து இண்டிபெண்ட். ஸோ பிகாஸ் இப்போது நான் வந்து இந்த பொருளுக்கு பதிலாக நான் இந்த பொருள் வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறது அதெல்லாமே பண்ண முடியாது. cannot be saved by substituting by other items or grouping several items into a single order. ஸோ இந்த மாடல் 2 அப்படின்னு சொன்னாலே வந்து எனக்கு சிங்கிள் ஐட்டமாக தான் வரும். நான் வந்து ஒரு நிறைய ஐட்டம்ஸை சேர்த்து ஒரு குரூப் ஆஃப் ஐட்டமாக வச்சு அதை ஒரு ஐட்டம்னு கன்சிடர் பண்ணுறது அதெல்லாமே இந்த இடத்துல பண்ண முடியாது. இந்த மாடல் 2Aல பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 2 சிச்சுவேஷன் அரைஸ் ஆகலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன எதனால் அப்படின்னா, ஸ்டாக் வந்து எனக்கு வந்து காலி ஆயிடுச்சு அப்படின்னா எனக்கு 2 சிச்சுவேஷன் வந்து நடக்கலாம். ஒன்று என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, த கஸ்டமர் ஆர் நாட் லைக்லி டு கீப் பையிங் இன்வென்ட்ரி ஐட்டம்ஸ் அண்ட் தேர்ஃபோர் எனி சேல் தட் வுட் ஹவ் ரிசல்டட் இன் லாஸ்ட். ஸோ கஸ்டமர்ஸ்க்கு வந்து இப்போ இந்த ஒரு ஸ்டாக் இல்லை அப்படின்னு சொன்னாங்கன்னா என்ன பண்ணுவாங்க, அவங்க வந்து அதுக்கப்புறம் அதை வந்து வாங்க வந்து விருப்பப்பட மாட்டாங்க. கரெக்டாக, ஸோ அதனால் அந்த ஒரு பர்டிகுலர் சேல் வந்து லாஸ் ஆகலாம். பிகாஸ் ஓகே, நான் ஒரு 2 நாள் கழித்து வாங்குகிறேன் அப்படின்லாம் சொல்ல மாட்டாங்க. இப்போ கஸ்டமருக்கு இப்போ தேவைன்னா நம்ம இப்போ தான் வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணி ஆகணும். ஸோ அதனால் மேபி அந்த ஒரு பையிங் அப்படிங்கிற ஒரு விஷயம் லாஸ் ஆகலாம். கஸ்டமர் லீவ் ஆர்டர் வித் த சப்ளையர்ஸ். அதுக்கப்புறமேட்டு கஸ்டமர்ஸ் ஃபுல்லாகவே வந்து அந்த கடைக்காரங்கக்கிட்டேருந்து வாங்குறதே விட்டுறலாம். கரெக்டாக, ஒன்று அந்த சப்ளை மட்டும் குறையலாம் அல்லது ஃபுல்லாகவே இது பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் நம்ம வந்து சில அடிஷ்னல் நோட்டேஷன்ஸை யூஸ் பண்ணுவோம். முன்னாடிலாம் வந்து DQT அப்படின்னு மட்டும்தானே யூஸ் பண்ணியிருந்தோம். இப்போ T1 T2 R இதெல்லாமே யூஸ் பண்ண போகிறோம். T1 அப்படின்னா என்ன டைம்னா, ஷார்ட்டேஜஸே இல்லாத டைமை தான் நம்ம T1ன்னு சொல்லுவோம். ஷார்ட்டேஜ் எக்ஸிஸ்ட் ஆகிற டைமை வந்து நம்ம T2ன்னு சொல்லுவோம். டோட்டலாக T1 + T2 வேல்யூ வந்து T1 + T2 வேல்யூ வந்து நம்ம
டோட்டல் சைக்கிள் டைம் அப்படின்னு சொல்லுவோம். ஆர் அப்படிங்கிறது மேக்ஸிமம் ஷார்ட்டேஜ் அப்படின்னு சொல்கிறது. ஸோ ஆரோட ஃபார்முலா பார்த்திங்கன்னா Q மைனஸ் எம் அப்படிங்கிறது வரும். ஸோ ஆக்சுவலி இதோட கிராஃப் பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி தான் இருக்கும். முன்னாடி வந்து நம்ம வரையும் போது எப்படி இருந்தது அப்படின்னு பார்த்திங்கன்னா கிராஃபில் இப்படி வந்து டக்குன்னு எனக்கு வந்து ரீப்ளனிஷ் ஆகிடும், திருப்பி அப்படியே கம்மியாகும் பொருள், டக்குன்னு ரீப்ளனிஷ் ஆகிடும், திருப்பி அப்படியே கம்மியாகும். இந்த மாதிரி தான் வந்து மாடல் 1Aல ஃபுல்லாக வந்தது. இப்போ வந்து எனக்கு ஷார்ட்டேஜஸ் அலவுட் அப்படிங்கிறதுனால எனக்கு என்ன ஆகுது அப்படின்னா ஒரு பொருளோட டிமாண்ட் அப்படியே கம்மியாயிட்டே இருக்குது. ஒரு பர்டிகுலர் ஸ்டேஜ் வந்தோடனே ஆர்டர் பண்ணல, ஓகேவா, அவங்க திருப்பி வந்து ஷார்ட்டேஜ் ஆகுது. ரொம்ப ஷார்ட்டேஜ் ஆகும்போது அதுக்கப்புறம் ஆர்டர் பண்ணோடனே ரிப்ளனிஷ் ஆகிடுது. திருப்பி இப்படியே வராங்க, திருப்பி அந்த பொருளோட இன்வென்ட்ரி லெவல் 0 ஆகிட்டதுக்கப்புறமா அவங்க பண்ணல, அவங்களுக்கு இன்னும் கொஞ்சம் டிமாண்ட் வருது, இல்லை எங்களுக்கு ஒரு 5 பொருள் கொடுங்க அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் தான் வந்து அவங்க என்ன பண்ணுறாங்க, திருப்பி ஆர்டர் பண்ணுறாங்க, அப்புறம் ரீப்ளனிஷ் ஆகுது. ஓகே, ஸோ இந்த மாதிரி தான் வந்து அந்த இடத்துல வந்து நடக்குது. ஸோ இந்த வேல்யூ தான் வந்து நம்ம ஷார்ட்டேஜ் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா, இதை தான் வந்து ஷார்ட்டேஜ் லெவல் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு வந்துட்டு ஆக்சுவலி இந்த ஒரு இது இருக்கு இல்லையா, இதை வந்து T1ன்னு சொல்லுவாங்க. பிகாஸ் இதில் எல்லாமே எனக்கு என்னது ஷார்ட்டேஜ் இல்லை. நம்ம ஏற்கனவே என்னென்னு எடுத்திருக்கோம், T1 அப்படிங்கிறத நோ ஷார்ட்டேஜ் எக்ஸிஸ்ட்னு எடுத்திருக்கோம்ல. T2 அப்படிங்கிறது வந்து ஷார்ட்டேஜ் எக்ஸிஸ்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்களே, விச் மீன்ஸ் இந்த ஒரு டைம் இருக்குல்ல, அதை தான் வந்து T2ன்னு எடுத்துப்பாங்க. ஓகேவா, பிகாஸ் அதில் தான் என்ன இருக்குது, உங்களுக்கு வந்து ஷார்ட்டேஜ் வந்து எக்ஸிஸ்ட் ஆகுது அப்படின்னு சொல்லலாம். இப்போது டோட்டல் இன்வென்ட்ரி லெவல் அப்படின்னு சொல்லும்போது உங்களுக்கு இங்கேருந்து இங்கே வரைக்கும் வருது. ஓகே, அதனால் அதோட வேல்யூ Q. அதுக்கப்புறம் இருக்கிறதோட வேல்யூன்னு பார்க்கும்போது அதோட வேல்யூ வந்து எம்ன்னு வரும். அப்போ ஷார்ட்டேஜ் இன்வென்ட்ரி அப்படின்னு சொல்லும்போது எனக்கு இது தானே. ஸோ இந்த வேல்யூ எனக்கு என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா Q மைனஸ் எம்ன்னு ஆகும், விச் இஸ் ஈக்குவல் டு ஆர்ன்னு நம்ம குறிப்போம். அதுதான் வந்து இங்கே சொல்லியிருந்தோம் கரெக்டாக. த மேக்ஸிமம் ஷார்ட்டேஜ் யூனிட் இஸ் ஈக்குவல் டு ஆர் இஸ் ஈக்குவல் டு Q மைனஸ் எம் அப்படின்னு சொல்லியிருந்தோம்ல. ஸோ அதோட மீனிங் வந்து இதுதான். இப்போ நம்ம ஏற்கனவே வந்து இதை வந்து T1ன்னு சொன்னோம், இதை வந்து Tன்னு சொன்னோம். ஸோ இதை டோட்டலாக நம்ம என்னென்னு சொல்லுவோம், T அப்படின்றத சொல்லுவோம். ஸோ இது வந்து அந்த கீழே இறங்கி வருது இல்லையா, அதை வந்து Dன்னு சொல்லுவாங்க, லைக் அந்த ஒரு ரேட்டு. அப்புறம் மேக்ஸிமம் இன்வென்ட்ரி ஷார்ட்டேஜ் வந்து எனக்கு இவ்வளோ இருக்கும், ஷார்ட்டேஜ் வந்து மேக்ஸிமமாக இவ்வளோ இருக்கும் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. ஸோ இதில் வந்து எனக்கு என்னென்னலாம் டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, describes the changes in the inventory level with the time. ஸோ இன்வென்ட்ரி லெவல் வந்து எப்படி சேஞ்ச் ஆகுது வித் ரெஸ்பெக்டிவ் டைமுக்கு தானே குறிக்கிறாங்க. பிகாஸ் இந்த இடத்துல ஒய் ஆக்சிஸில் நம்ம இன்வென்ட்ரி லெவல் எடுத்திருக்கோம், எக்ஸ் ஆக்சிஸில் வந்து நம்ம வந்து டைம் எடுத்திருக்கோம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து எக்ஸ் ஆக்சிஸ் ஒய் ஆக்சிஸில் என்ன இருக்குது அப்படிங்கிறத சொல்லிடுறாங்க. எவ்ரி டைம் த குவான்டிட்டி Q வந்து ரிசீவ் ஆகுது, ஆல் ஷார்ட்டேஜஸ் ஈக்குவல் டு அன் அமௌண்ட் ஆஃப் ஆர். நம்ம பார்த்தோம்ல, இந்த எல்லா ஷார்ட்டேஜும் நம்ம ஆர்னு எடுத்துப்போம். அதை தான் வந்து ஃபர்ஸ்ட்டு நம்ம வந்து டேக்கன் கேர் பண்ணணும். அண்ட் த ரிமைனிங் குவான்டிட்டி M is supplied in the inventory as a surplus from which the demand during the next cycle will be satisfied. அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா, முதல்ல வந்து இப்போ வந்து நான் இவ்வளோ பொருளுமே எனக்கு விற்றாச்சு, ஓகேவா. ஸோ எல்லா பொருளுமே விற்றாச்சு. ஒரு கஸ்டமர் கேட்குறாங்க, இந்த மாதிரி எனக்கு வந்து ஒரு 5 பொருள் வேணும், எனக்கு 2 டேஸில் கொடுங்க அப்படின்னு சொன்னோன்னே நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா, முதல்ல ரீப்ளனிஷ் ஆன உடனே நம்ம வந்து அந்த கஸ்டமரை கூப்பிட்டு தான் முதல்ல கொடுப்போம். கரெக்டாக, நீங்கள் தான் வந்து வெயிட் பண்ணிங்க, ஸோ இந்தாங்க உங்களுக்குன்னு நான் தனியாக எடுத்து வச்சுருக்கேன் அப்படின்றது நம்ம கொடுப்போம்ல. அதே மாதிரி தான் அதை தான் இங்கே சொல்கிறாங்க. என்ன அப்படின்னா, ஃபஸ்ட்டு வந்து ஆல் ஷார்ட்டேஜஸ் ஆர் ஈக்குவல் டு தன் அமௌண்ட் ஆர் ஃபர்ஸ்ட் டேக்கன் கேர் ஆஃப் அண்ட் த ரிமைனிங் M இஸ் பிளேஸ்ட் இன் த இன்வென்ட்ரி. அதுக்கப்புறம் அந்த ஷார்ட்டேஜஸ் போக பேலன்ஸ் வேல்யூ இருக்கும்ல, அதுதான் அந்த Q. அந்த இப்போ வந்து பார்த்திங்கன்னா M அப்படிங்கிறது என்னது, இந்த Qன்றது இது, M அப்படிங்கிறது இதுதான். ஸோ பேலன்ஸ் இருக்கிறத தான் வந்து நமக்கு என்னென்னு சொல்கிறாங்க அப்படின்னா Mன்னு சொல்கிறாங்க. அதுதான் வந்து நம்ம நெக்ஸ்ட் சைக்கிளுக்கு வந்து நம்ம சாட்டிஸ்ஃபை பண்ணிப்போம் அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இங்கே R யூனிட்ஸ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, அவுட் ஆஃப் Q ஆர் ஆல்வேஸ் இந்த ஷார்ட்டேஜ் லிஸ்ட். ஆர் அப்படிங்கிறது என்னது, எனக்கு ஷார்ட்டேஜோட அமௌண்ட் அப்படின்னு சொல்லலாம். ஷார்ட்டேஜ் அமௌண்ட் இஸ் ஈக்குவல் டு குவான்டிட்டி ரிசீவ்ட் மைனஸ் சர்ப்ளஸ், எனக்கு அதிகமாக இருக்கிறது அப்படின்னு வரும். இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, இன் திஸ் இன்வென்ட்ரி எக்ஸப்ட் ஃபார் திஸ் பர்ச்சேஸ் காஸ்ட் விச் வில் பி ஃபிக்ஸ்ட். ஆக்சுவலி நம்ம முன்னாடியே பார்த்தோம், பர்ச்சேஸ் காஸ்ட்லாம் வந்து எனக்கு வந்து சேஞ்ச் ஆகவே செய்யாது அப்படின்னு சொல்லிட்டு. அதனால் இதில் வந்து பர்ச்சேஸ் காஸ்ட் வந்து ஃபஸ்ட்டு ஃபிக்ஸ்டுன்னு சொல்லிடுறாங்க. பட் ஆனால் எல்லா அதர் டைப்ஸ் ஆஃப் காஸ்ட்டும் வந்து அஃபெக்ட் ஆகும் பை த டெசிஷன் கன்சர்னிங் Qயையும் எம்மையும் பொறுத்து மற்ற எல்லா காஸ்ட்டுமே வந்து எனக்கு அஃபெக்ட் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதனால் வந்து நம்ம வி வுட் லைக் டு டிட்டர்மைன். இப்போ மற்றது எல்லாமே வேரி ஆகுதுல்ல, அதனால் நான் Q ஸ்டாரோட வேல்யூவும் ஆப்டிமல் ஸ்டாக் லெவலோட வேல்யூவும் நான் வந்து கண்டுபிடிக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். ஓகே, M ஸ்டார் அலாங் வித் ஆப்டிமல் ஷார்ட்டேஜ் லெவல்
thus in this case we seek the total minimized. இப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்க போகிறோம் அப்படின்னா டோட்டல் வேரியபிள் இன்வென்ட்ரி காஸ்ட் வந்து மினிமைஸ் பண்ண போகிறோம். அதுக்கு ஆக்சுவலி பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு என்னென்னலாம் வரும் அப்படின்னா ப்ளஸ் பர்ச்சேஸ் காஸ்ட்டும் உங்களுக்கு இங்கே வந்திருக்கும். ஆக்சுவலி ஆர்டரிங் காஸ்ட் ப்ளஸ் கேரிங் காஸ்ட் ப்ளஸ் ஷார்ட்டேஜ் காஸ்ட் ப்ளஸ் பர்ச்சேஸ் காஸ்ட்டும் வந்திருக்கும். பட் பர்ச்சேஸ் காஸ்ட் அப்படிங்கிறது உங்களுக்கு வந்து ஒரு கான்ஸ்டண்ட்டான வேல்யூன்னு எடுத்துக்கிட்டதுனால உங்களுக்கு அந்த இடத்துல பர்ச்சேஸ் காஸ்ட்டை தவிர பேலன்ஸ் இருக்கிறது எல்லாமே என்னென்னு வரும், டோட்டல் வேரியபிள் காஸ்ட் அப்படின்னு வந்திருக்கும். சின்ஸ் we want to calculate an optimal value Q வந்து நம்ம calculate பண்ணணும். அதுக்கப்புறம் எம்மோட ஆப்டிமல் வேல்யூ தட் இஸ் Q ஸ்டாரோட வேல்யூவும் M ஸ்டாரோட வேல்யூவும் நம்ம calculate பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக we need to express T1 and T in terms of Q and M நம்ம ரெப்ரசன்ட் பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பிகாஸ் இப்போ நிறைய இடத்துல வந்து நம்ம T அப்படிங்கிறது யூஸ் பண்ணுவோம். ஸோ Tயோட வேல்யூவை நம்ம முதல்ல கண்டுபிடிச்சிட்டோன்னா அது கரெக்டாக இருக்கும்னு சொல்லிட்டு டைம் பீரியட் இன் டேஸ் அப்படின்றது என்னது, டோட்டல் யூனிட் ஓவர் டைம் பீரியட் டிவைடட் பை டிமாண்ட் இன் யூனிட்ஸ் பர் டே அப்படின்றது வரும். ஆக்சுவலி நம்ம முன்னாடியே ஒரு ஃபார்முலா படிச்சிருப்போம், என்னென்னா D is equal to Q by T அப்படின்னு படிச்சிருப்போம்ல. இந்த இடத்துல Q போயிடுச்சு, இந்த இடத்துல D வந்துடுச்சுன்னா என்ன ஆகும், T is equal to Q by Dன்னு வரும்ல. அதுதான் இந்த இடத்துல Qங்கிறது டோட்டல் யூனிட்ஸ் ஓவர் டைம் பீரியட்னு சொல்கிறது, Dங்கிறது டிமாண்ட் இன் யூனிட்ஸ் பர் டேன்னு சொல்கிறது. ஃபஸ்ட்டு இந்த ஃபார்முலா ஃபஸ்ட்டு எடுத்துக்கிறாங்க. ஓகேவா. Therefore, the time T1 when the positive inventory level is available is given by T1 is equal to M by Dன்னு சொல்லியிருக்காங்க. which means என்ன அர்த்தம்னா எனக்கு பேசிக்காக என்னென்னு தெரியும், T1ஓட வேல்யூ வந்து இந்த வேல்யூ தட் இஸ் பாசிட்டிவான வேல்யூன்றது தெரியும். this is T1 and this is T2ன்றது தெரியும். எனக்கு நார்மலாக Tயோட வேல்யூன்னு சொல்லும்போது எனக்கு வந்து இப்போ நார்மலாக எனக்கு D is equal to Q by Tன்னு இருக்குது. அப்போ Tயோட வேல்யூ வந்து Q by Dன்றது இருந்ததில்ல. இப்போ இந்த இடத்துல T1ஓட வேல்யூ கண்டுபிடிக்கிறேன் அப்படின்னா இதில் வந்து எனக்கு அந்த இந்த Qவோட வேல்யூன்னு வரும்போது எனக்கு எம்ன்னு தானே வரும். பிகாஸ் எனக்கு T1 பொறுத்தவரையில் நான் M வரைக்கும் தான் எடுத்துக்கிறேன். கரெக்டாக இந்த பாசிட்டிவான ஒரு இது தான் நம்ம T1ன்னு சொல்லுவோம், நெகட்டிவான ஒரு வேல்யூ தான் நம்ம T2ன்னு சொல்லுவோம். ஸோ அதனால் என்ன எடுத்துக்கிறாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா T1 is equal to M by Dன்னு எடுத்துக்கிறாங்க. ஆக்சுவலி T is equal to Q by Dங்கிறது நமக்கு தெரியும், அதுலேருந்து T1 is equal to M by Dன்னு எடுத்துக்கிறாங்க. அப்போ T2ங்கிறது என்னது, Qலேருந்து M மைனஸ் Dயை வந்து வெளியில் மைனஸ் பண்ணுறது தானே. ஆக்சுவலி நமக்கு ஏற்கனவே என்ன தெரியும் அப்படின்னு பார்த்திங்கன்னா T is equal to T1 ப்ளஸ் T2ங்கிறது நமக்கு தெரியும். அப்போ Tயோட வேல்யூங்கிறது Q by D is equal to T1ஓட வேல்யூ எனக்கு வந்து M by Dன்னு தெரியும், M by D ப்ளஸ் T2ங்கிறது வரும். ஸோ T2ஓட வேல்யூ மட்டும் இங்கே வச்சுக்கிட்டேன் அப்படின்னா Q by D மைனஸ் M by Dன்னு வரும். ஸோ which is equal to Q minus M divided by D is equal to T2. ஓகே. ஸோ அதை தான் இங்கே போட்டிருக்காங்க, Q minus M by D அப்படின்னு சொல்லிட்டு. Thus the average inventory level over the recycle order T can be determined. இப்போ நம்ம வந்து மற்ற எல்லாத்தையுமே கண்டுபிடிக்க போகிறோம். ஃபஸ்ட்டு இங்கே என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆவரேஜ் இன்வென்ட்ரி லெவல். ஆக்சுவலி நம்ம இப்போ கேரிங் காஸ்ட், ஆர்டரிங் காஸ்ட் அதெல்லாமே கண்டுபிடிக்கணும்ல. ஸோ முதல்ல வந்து எனக்கு என்ன தேவை, கேரிங் காஸ்ட் அப்படிங்கிறது தேவை. நம்ம வந்து மாடல் 1Aலேருந்து பார்த்துட்ருக்கோம். கேரிங் காஸ்ட் எப்படி கண்டுபிடிப்போம், லைக் நம்ம வந்து ஆவரேஜ் லெவல் ஓவர் T1 ப்ளஸ் ஆவரேஜ் லெவல் ஓவர் T2 டிவைடட் பை T அப்படிங்கிறது வருமா. பிகாஸ் இப்போ எனக்கு ஆவரேஜ் இன்வென்ட்ரி லெவல்னால் என்னன்றது தெரியும். ஆவரேஜ் இன்வென்ட்ரி லெவல் அப்படின்னு சொல்லும்போது உங்களுக்கு வந்து அந்த டோட்டல் டைமில் ஓகேவா டிவைடட் பை Tயில் உங்களுக்கு வந்து T1 பொறுத்து உங்களுக்கு எவ்வளோ இருக்குது, T2 பொறுத்து உங்களுக்கு எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறது மாதிரி தானே வரும். ஆவரேஜ் லெவல் ஓவர் T1 ப்ளஸ் ஆவரேஜ் லெவல் ஓவர் T2 அப்படிங்கிறது வந்திருக்கும். இப்போ ஆவரேஜ் லெவல் ஓவர் T1ன்னு சொல்லும்போது உங்களுக்கு அதில் வந்து நீங்கள் என்ன கண்டுபிடிப்பீங்க, ஏரியா கண்டுபிடிப்பீங்க கரெக்டாக. ஸோ இதனோட ஏரியான்னு சொல்லும்போது உங்களுக்கு இதனோட ஹைட் வந்து எம்ன்னு வரும், இதனோட பேஸ் வந்து T1ன்னு வரும். ஸோ half M T1, ஏன்னா half இன்ட்டு பேஸ் இன்ட்டு ஹைட் இதுதான் இதோட வேல்யூ. ஓகே. ஸோ அதுதான் இங்கே போட்டிருக்காங்க, half M T1ன்னு போட்டிருக்காங்க. ப்ளஸ் எனக்கு இந்த இடத்துல பார்க்கும்போது இதை வந்து நான் நெகட்டிவ் வேல்யூஸாக வருதில்ல இந்த இடத்துல, அதனால் நான் அதை வந்து 0ன்னு எடுத்துக்கிறேன். ஓகேவா. ஸோ அதனால் ப்ளஸ் 0 இன்ட்டு T2ன்னு வரும் டிவைடட் பை Tங்கிறது வந்திருக்கும். ஓகேவா. இது வந்து நான் ஃபஸ்ட்டு வந்து இந்த வேல்யூவில் ஆவரேஜ் லெவல் ஓவர் T1ன்னு சொல்லும்போது எனக்கு இந்த வேல்யூ வந்துருச்சு. ஆவரேஜ் லெவல் ஓவர் T2ன்னு சொல்லும்போது ப்ளஸ் 0 இன்ட்டு T2ன்றது வரும். ஏன்னா எனக்கு அந்த நெகட்டிவில் வருதில்ல, அதனால் 0ன்னு எடுத்துக்கிறேன். அதில் வந்து எனக்கு இன்வென்ட்ரி லெவலே இல்லை அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்கிறேன். டிவைடட் பை Tன்றது வருது. ஓகே. ஸோ இந்த இடத்துல வந்து இந்த வேல்யூ எனக்கு என்ன ஆகிடும், ஃபுல்லாகவே போயிடும். அதனால் வந்து M by 2 இன்ட்டு T1 டிவைடட் பை Tன்றது மட்டும் வந்திருக்கும்.
நம்ம ஏற்கனவே என்னென்னு எடுத்திருக்கோம், T1ஓட வேல்யூவை வந்து நம்ம m/dன்னு எடுத்திருக்கோம். ஸோ அதனால் m இன்ட்டு m/d டிவைடட் பை 2 இன்ட்டு Tயோட வேல்யூ என்னென்னு எடுத்திருக்கோம், q/dன்னு எடுத்திருக்கோமா, டிவைடட் பை q/d அப்படிங்கிறது வரும். இப்போ இந்த இடத்துல எனக்கு m²/d டிவைடட் பை 2q/dன்னு வந்திருக்கும், which is equal to m²/d இன்ட்டு d டிவைடட் பை 2qன்னு வரும். கேன்சல் பண்ணிங்கன்னா m² டிவைடட் பை 2qன்னு வந்திருக்கும். ஓகே, ஸோ அப்போ நீங்கள் வந்து திஸ் இஸ் நான் ஆவரேஜ் இன்வென்ட்ரி லெவல் தான் எடுத்திருக்கேன். அப்போ கேரியிங் காஸ்ட்டுன்னு சொல்லும்போது எனக்கு என்ன ஆகும், இந்த வேல்யூ ஓகே தட் இஸ் இந்த வேல்யூ இன்ட்டு CH அப்படின்றது வந்திருக்கும். அதுதான் வந்து கேரியிங் காஸ்ட்டு. இப்போ ஆர்டரிங் காஸ்ட் அப்படின்னு சொல்லும்போது நீங்கள் ஒரு பொருளை ஆர்டர் பண்ணுறதுக்கு உங்களுக்கு எவ்வளோ காஸ்ட் தேவை அப்படின்றது. இப்போ ஒரு பொருள்னு சொல்லும்போது நமக்கு D/Q இன்ட்டு நம்ம வந்து முன்னாடியே படிச்சிருக்கோம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா D is equal to Q/Tன்னு பார்த்துருக்கோம். அந்த மாடல் 1Aலே பார்த்துருக்கோம். ஆக்சுவலி D is equal to Q/T நமக்கு தெரியும். இதிலேருந்து Tயோட வேல்யூ கண்டுபிடிச்சிங்கன்னா உங்களுக்கு Q/Dங்கிறது வரும்ன்றது தெரியும். நம்பர் ஆஃப் ஆர்டர்ஸ்ன்னு சொல்லும்போது நீங்கள் அப்படியே ரெசிப்ரோகேட்டாக போடுவீங்க. 1/T is equal to D/Q which is equal to Nன்னு வரும். ஓகேவா? ஸோ அதனால் எனக்கு ஒன்றத்தோட ஆர்டரிங் காஸ்ட் இன்ட்டு n நம்பர் அப்படின்னு வரும், n இன்ட்டு C0ன்னு வரும். அதனால தான் என்னோட வேல்யூ வந்து உங்களுக்கு ஏற்கனவே D/Qன்னு தெரிஞ்சிருக்கு. அப்போ D/Q இன்ட்டு C0 அப்படிங்கிறத போட்டிருக்கோம். ஓகே, ஸோ இப்போது ஓகே இதெல்லாமே நம்ம எடுத்து வச்சாச்சு. கேரிங் காஸ்ட் எடுத்தாச்சு, ஆர்டரிங் காஸ்ட் எடுத்தாச்சு. இன்னும் எனக்கு என்ன தேவை, டோட்டல் வேரியபிள் காஸ்ட்டை கண்டுபிடிக்கிறதுக்கு எனக்கு இன்னும் ஷார்ட்டேஜ் காஸ்ட் அப்படிங்கிறது தேவை. ஸோ ஷார்ட்டேஜ் காஸ்ட்டை கண்டுபிடிக்கலாமா? அது எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னா ஆவரேஜ் ஷார்ட்டேஜ் லெவல் இன் யூனிட்ஸ் அப்படிங்கிறது ஆவரேஜ் லெவல் ஓவர் T1 ப்ளஸ் ஆவரேஜ் லெவல் ஓவர் T2 டிவைடட் பை T அதே தான் வரும். ஓகேவா? இப்போது இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா T1க்கு உங்களுக்கு வந்து ஷார்ட்டேஜ் காஸ்ட்டே கிடையாது. கரெக்டாக? T1 அப்படிங்கிறது பாசிட்டிவை குறிக்கிறது, T2ங்கிறது நெகட்டிவை குறிக்கிறது. இந்த இடத்துல T1க்கு உங்களுக்கு ஷார்ட்டேஜ் காஸ்ட்டே இல்லை. இந்த T1க்கு மேலே மட்டும்தான் இருக்கே தவிர கீழே உங்களுக்கு எந்த காஸ்ட்டுமே இல்லை. அதனால தான் இங்கே என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா T1க்கு வந்து 0 இன்ட்டு T1ன்னு பண்ணியிருப்பாங்க. அதுக்கப்புறம் ஆவரேஜ் லெவல் ஓவர் T2ன்னு சொல்லும்போது உங்களுக்கு இந்த இடத்துல என்னாகும், இதனோட வேல்யூ என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா Q ஓகே Q மைனஸ் M. ஆக்சுவலி இதனோட ஹைட் என்னன்னு பார்க்கும்போது உங்களுக்கு Q மைனஸ் Mன்னு வரும். இந்த ட்ரையாங்கிளோட ஏரியான்னு பார்க்கும்போது half இன்ட்டு பேஸோட வேல்யூ என்னது T2 இன்ட்டு ஹைட்டோட வேல்யூ என்னது Q மைனஸ் M. ஸோ அதனோட ஏரியா எடுத்திருக்காங்க ஆக்சுவலி உங்களுக்கு இங்கே. அதனால தான் half இன்ட்டு Q மைனஸ் M இன்ட்டு T2 டிவைடட் பை Tன்றது வந்திருக்கு. ஓகே, இப்போ இந்த இடத்துல நான் என்ன செய்கிறேன் அப்படின்னா இந்த இடத்துல T2க்கு பதிலாக நான் Q மைனஸ் M டிவைடட் பை Dயை வந்து நான் சப்ஸ்டிடியூட் பண்ணுறேன். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் T2ஓட வேல்யூ வந்து Q மைனஸ் M டிவைடட் பை D அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதனால் இந்த வேல்யூவில் Q மைனஸ் M டிவைடட் பை Dன்னு சப்ஸ்டியூட் பண்ணுறேன். டிவைடட் பை Tன்னு இருக்கும்போது நான் Tயோட வேல்யூ வந்து இந்த இடத்துல ஆக்சுவலி 2 வராது. நான் Tயோட வேல்யூ ஏற்கனவே வந்து Q/D நம்ம எடுத்திருக்கோம்ல. ஸோ Dயோட அதாவது நம்ம ஏற்கனவே வந்து Q is equal to that is D is equal to Q/Tன்னு எடுத்திருக்கோம். ஸோ அப்போ வந்து Tயோட வேல்யூ நான் கண்டுபிடிக்கும் போது எனக்கு என்ன ஆகும், Q/Dன்னு வந்திருக்கும். ஸோ அதனால் Tக்கு பதிலாக Q/Dங்கிறது சப்ஸ்டிடியூட் பண்ணுறேன். ஓகே, ஸோ இப்போ உங்களுக்கு என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஆக்சுவலி 2 வராது. அப்போ வந்து Q மைனஸ் M இருக்குது. Q மைனஸ் M தி ஹோல் ஸ்கொயர்னு மாதிரி இருக்கும். இங்கே இருக்கிற ஒரு டியும் இங்கே இருக்கிற ஒரு டியும் கேன்சல் ஆகி இந்த 2Qங்கிறது உங்களுக்கு கீழே வந்திருக்கு. தட் இஸ் த ஆவரேஜ் ஷார்ட்டேஜ் லெவல் இன் யூனிட்ஸ் அப்படிங்கிறது வரும். ஓகே, இந்த இடத்துல ஆக்சுவலி T2 is equal to இதை சப்ஸ்டிடியூட் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த T2க்கு பதிலாக இதை சப்ஸ்டிடியூட் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத மட்டும் சொல்கிறாங்க. அப்போ உங்களுக்கு வந்து ஆவரேஜ் ஷார்ட்டேஜ் லெவலோட வேல்யூ வந்து இவ்வளோன்றது வந்துருச்சு. அப்போ ஷார்ட்டேஜ் காஸ்ட் எவ்வளோ சொல்வீங்க, இந்த வேல்யூ இன்ட்டு CS. ஓகே, C3 அப்படின்னு சில புக்ஸில் சொல்லுவாங்க, CSன்னு சில புக்ஸில் சொல்லுவாங்க. ஸோ ஷார்ட்டேஜ் காஸ்ட் அப்படிங்கிறது வரும். இப்போ நான் வந்து டோட்டல் வேரியபிள் காஸ்ட் எழுதினேன் அப்படின்னு சொன்னால் வாட் இஸ் திஸ் D/Q இன்ட்டு C0 அப்படிங்கிறது ஆர்டரிங் காஸ்ட் ப்ளஸ் கேரிங் காஸ்ட் ப்ளஸ் ஷார்ட்டேஜ் காஸ்ட், ரைட்? ஸோ ஆர்டரிங் காஸ்ட் ப்ளஸ் கேரிங் காஸ்ட் ப்ளஸ் ஷார்ட்டேஜ் காஸ்ட் அப்படிங்கிறத எடுத்துக்கிறேன். இப்போது எனக்கு வந்து இந்த ஆப்டிமம் Q ஸ்டார் M ஸ்டார்லாம் கண்டுபிடிக்கணும். அதுக்காக தானே நம்ம இவ்வளோ வேலை பண்ணணும். ஸோ அதனால் அதெல்லாமே நான் எப்படி கண்டுபிடிக்க போகிறேன் அப்படின்னா இந்த டோட்டல் வேரியபிள் காஸ்ட்டை வித் ரெஸ்பெக்ட் டு Q ஆலையும் M ஆலையும் நான் டிஃப்ரென்ஷியேட் பண்ண போகிறேன். அதுக்கப்புறம் அதை ஈக்குவேட் டு 0ன்னு பண்ணி அதை வந்து சைமல்டேனியஸாக சால்வ் பண்ண போகிறேன். இப்போ இந்த இடத்துல பாருங்கள்
நான் வந்துட்டு என்ன பண்ணுறேன் அப்படின்னா எனக்கு இங்கே ஒரு ஈக்குவேஷன் கிடச்சிது இல்லையா, இதை வந்து நான் ஃபஸ்ட்டு க்யூவால் டிஃப்ரென்ஷியேட் பண்ண போகிறேன். இப்போ யோசிச்சு பாருங்கள், க்யூவால் இதை வந்து க்யூவால் டிஃப்ரென்ஷியேட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்னாகும், கீழே தான் 1/q இருக்குது. நார்மலாக 1/q டிஃப்ரென்ஷியேட் பண்ணோன்னா q பவர் -1 ஆகும். இது டிஃப்ரென்ஷியேட் பண்ணிங்கன்னா -q பவர் -1 -1 which is equal to -q பவர் -2 வரும், which is equal to -1/q² வரும். கரெக்டாக? ஸோ அதனால தான் உங்களுக்கு என்ன இருக்குது அப்படின்னா இங்கே வந்து -d/q² into c0. அந்த 1/qக்கு பதிலாக உங்களுக்கு வந்து -1/q² வந்திருக்கு. ஓகே, அடுத்தது இந்த இடத்துல பாருங்கள் 1/q தானே இருக்குது, அதனால் இந்த இடத்துலையும் -1/q² அப்படிங்கிறது வந்திருக்கு. ஸோ அதனால் -m²ch/2q² வந்திருக்கு. இப்போது இந்த டேர்மில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு மேலேயும் q இருக்குது, கீழேயும் q இருக்குது. அதனால் u/v மெத்தடில் பண்ணலாமா? ஸோ இந்த இடத்துல CS2 எல்லாமே கான்ஸ்டன்ட். ஸோ CS/2 எல்லாம் வெளில எடுத்துருங்க. u/vயில் பண்ணும்போது v அதுதானே ஃபார்முலா. u/vயில் பண்ணும்போது vu' minus uv'/v² வரும். ஸோ அதனால் vயை வந்து நான் முதல்ல அப்படியே போட்டுக்கிறேன். q vu' பண்ணிங்கன்னா 2 into q minus mன்னு வரும். vu' minus uv' qவை டிஃப்ரென்ஷியேட் பண்ணிங்கன்னா 1 ஆகிடும், டிவைடட் பை v² தட் இஸ் q² வரும். நீங்கள் நம்ம 2 வந்து ஏற்கனவே வெளியில் எடுத்துட்டோம் சரியா. ஸோ அதனால் எனக்கு இந்த மாதிரி வந்திருக்கு. ஸோ அதுதான் பார்த்திங்கன்னா நான் இங்கே எழுதியிருக்கேன் இந்த டிஃப்ரென்ஷியேட் பண்ணது. ஸோ கடைசி என்ன பண்ணும், ஈக்குவல் டு 0ன்னு நம்ம சப்ஸ்டிடியூட் பண்ணணும். அதே மாதிரி அந்த டோட்டல் வேரியபிள் காஸ்ட் வந்து வித் ரெஸ்பெக்ட் டு எம்முக்கு வந்து நான் டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறேன். அப்போ இந்த இடத்துல யோசிச்சு பாருங்கள், இதில் வந்து எம்ஏ இல்லை, ஸோ அப்படியே கேன்சல் ஆகிடும். இங்கே வந்து எம் இருக்குது, அது வந்து என்ன ஆகிடும் அப்படின்னா 2mன்னு உங்களுக்கு சேஞ்ச் ஆகிடும். 2m into ch/2qன்னு வந்திருக்கும். இதில் m இருக்கா, ஸோ ஆக்சுவலி உங்களுக்கு நியூமரேட்டரில் மட்டும்தான் m இருக்குது, அதனால் எனக்கு பிரச்சனையே இல்லை. வெறும் 2 into q minus m டிவைடட் பை 2q into cs into திருப்பி m டிஃப்ரென்ஷியேட் பண்ணிங்கன்னா -1ன்னு வரும். ஸோ 2 இந்த இடத்துல பார்த்திங்கன்னா நான் இதுதான் அந்த இங்கே போட்டிருக்கேன் is equal to 0 அப்படிங்கிறது வருமா. ஓகே, இந்த இடத்துல இருக்கிற 2 எல்லாம் எடுத்துடலாம். 2 போயிடும், இங்கே இருக்கிற 2 போயிடும். இந்த இடத்துல mch டிவைடட் பை q, இங்கே என்ன வரும், இங்கே வந்து ஏற்கனவே ஒரு மைனஸ் இருக்குது. ஸோ -cs into q minus m/q is equal to 0ன்றது மட்டும் வந்திருக்கும். ஆஃப்டர் தட் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இந்த சிஎஸை வந்து உள்ளே மல்டிப்ளை பண்ணுறேன். அப்போ வந்து எனக்கு என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா mch டிவைடட் பை q minus csq டிவைடட் பை q ப்ளஸ் csm டிவைடட் பை q is equal to 0ன்னு வந்திருக்கும். அதுக்கப்புறம் நம்ம q கேன்சல் பண்ணதுனால தான் இந்த ஸ்டெப் mch டிவைடட் பை q minus cs ப்ளஸ் csm/q is equal to 0ன்னு வந்திருக்கு. இப்போ எனக்கு எம்மோட வேல்யூ தானே தேவை, அதனால் இதுலேயும் தான் எம்மோட வேல்யூ இருக்குது. அதனால் நான் இந்த சிஎஸ் வந்து இந்த சைடு கொண்டு போயிடுறேன். அப்போ எனக்கு அந்த -cs இருக்கிறது +cs மாறிடும். எம்மை நீங்கள் காமனாக எடுத்திங்கன்னா ch + cs டிவைடட் பை q is equal to csங்கிறது வருமா. இப்போ எனக்கு எம்மோட வேல்யூ மட்டும் தான் தேவை. அதனால் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இந்த டேர்ம் வந்து அப்படியே இந்த சைடு கொண்டு போயிடுறேன். இப்போ m is equal to cs into q டிவைடட் பை ch + cs அப்படிங்கிறது வரும். இதை வந்து mன்னு நான் வச்சுக்கிறேன். ஓகேவா. அடுத்தது நான் என்ன செய்கிறேன் அப்படின்னா இந்த டேர்ம் இருக்குல்ல, இந்த டேர்ம் வந்து இப்போ நான் வந்து கொஞ்சம் ரெடியூஸ் பண்ணணும். ரெடியூஸ் பண்ணும்போது இப்போ இதுக்கு வந்து எல்சிஎம் கண்டுபிடிச்சோம் அப்படின்னா இதோட எல்சிஎம் என்னது 2q² அப்படிங்கிறது தான் இதோட எல்சிஎம். பிகாஸ் இதில் q² இருக்குது, இதில் வந்து 2q² இருக்குது. அதனால் இதுக்கு நான் என்ன பண்ணணும், இன்ட்டு 2ன்னு மல்டிப்ளை பண்ணணுமா. ஸோ -2dc0 அப்படிங்கிறது வரும். இதில் வந்து 2q² தான் இருக்குது, அதனால் நமக்கு ப்ராப்ளம் இல்லை. ஸோ -m²ch அப்படிங்கிறது வந்திருக்கும். இதுலேயும் 2q² தான் இருக்குது, ஸோ பிரச்சனை இல்லை. அப்படியே வந்து எனக்கு வந்திருக்கும். இங்கே என்ன டேர்ம்ஸ் இருக்கோ அதே வந்திருக்கும். ஸோ அதுதான் வந்து நான் இங்கே கீழே வந்து எழுதியிருக்கேன். ஓகேவா. ஸோ ஆக்சுவலி இதில் என்ன செஞ்சுருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இதை வந்து a - b ² ஃபார்மெட்டில் எழுதலாமா. ஆக்சுவலி இப்போ வந்து இதை வந்துட்டு உள்ளே கொண்டு போகும்போது ஓகே நான் இந்த ரெண்டு டேர்மையும் இப்படி உள்ளே கொண்டு போகிறேன். ஸோ அப்போ எனக்கு வந்து 2q² வரும், -2mqங்கிறது வரும். ஓகே, மைனஸ் ஆஃப்
இது வந்து a minus b the whole square ஃபார்மேட்டில் எழுதினீங்கன்னா a square plus b square minus 2 into q into m அப்படிங்கிறது வரும் டிவைடட் பை இந்த இடத்துல ஆக்சுவலி சிஎஸ்ன்னு இருக்குது, இங்கே வந்து 2q ஸ்கொயர் அப்படிங்கிறது வந்திருக்கும். கரெக்டாக? ஸோ இப்போது இந்த மைனஸ் வந்து நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் என்ன ஆகும்னா இந்த மைனஸ் வந்து உள்ளே போகும் எல்லாத்துக்கூடையுமே. அப்போது போகும்போது தான் உங்களுக்கு என்ன ஆகுது, 2q ஸ்கொயர் மைனஸ் 2qm மைனஸ் q ஸ்கொயர் மைனஸ் q ஸ்கொயர் ப்ளஸ் 2qmன்னு மாறுது. மைனஸ் 2qmமும் ப்ளஸ் 2qmமும் கேன்சல் ஆகிடும். அதுக்கப்புறம் 2q ஸ்கொயர் மைனஸ் q ஸ்கொயர் வந்து q ஸ்கொயர் ஆகும். இங்கே இருக்கிற மைனஸ் m ஸ்கொயரை நான் அப்படியே எழுதிட்டேன். பேலன்ஸ் இருக்குல்ல அந்த டேர்ம் எல்லாமே நான் அப்படியே தான் எழுதியிருக்கேன். இப்போது இந்த இடத்துல டினாமினேட்டரில் இருக்கிற 2q ஸ்கொயர் வந்து உங்களுக்கு 0க்கு அந்த சைடு போகும்போது அதுவும் வந்து 0ன்னு ஆகிடும். ஓகே, இப்போ வந்து நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன அப்படின்னா நம்ம ஆக்சுவலி இதில் வந்து q ஸ்டாரோட வேல்யூ தான் கண்டுபிடிக்கணும். ஓகே, ஸோ நம்ம ஏற்கனவே வந்து எம்மோட வேல்யூ கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம். இப்போ வந்து நம்ம q ஸ்டாரோட வேல்யூ கண்டுபிடிக்கணும். ஸோ அதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. நம்ம இப்போ q வந்து தனியாக எடுத்துகிட்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ எனக்கு என்ன ஆகும், சிஎஸ்ஸை வந்து உள்ளே மல்டிப்ளை பண்ணுவேன். அப்போ சிஎஸ் இன்ட்டு q ஸ்கொயர் ஆகும். இந்த இடத்துல வந்து m ஸ்கொயர் இன்ட்டு சிஎஸ் இஸ் ஈக்குவல் டு 0ன்னு வந்திருக்கும். மற்ற டேர்ம்ஸ் எல்லாமே நான் அப்படியே தான் வரும். இப்போது நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா m இருக்கு இல்லையா, அந்த டேர்ம்ஸ் மட்டும் நான் தனியாக எடுக்கிறேன். இப்போ இதுலேயும் தான் m ஸ்கொயர் அப்படிங்கிறது இருக்குது. ஸோ மைனஸ் m ஸ்கொயரை காமனாக எடுத்திங்கன்னா ch ப்ளஸ் சிஎஸ் அப்படிங்கிறது வரும். ப்ளஸ் இந்த டேர்ம் சிஎஸ்q ஸ்கொயர் இந்த டேர்ம் எல்லாமே இங்கே எழுதியிருக்கேன். எதுக்காக நான் அந்த மாதிரி பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஏற்கனவே வந்து எம்மோட வேல்யூ கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம்ல, அதை சப்ஸ்டிடியூட் பண்ணுறதுக்காக தான். இப்போ எனக்கு இங்கே இருக்கிறது வந்து m ஸ்கொயர் அப்படிங்கிறது இருக்குது. ஸோ m ஸ்கொயர்னால் எனக்கு என்ன ஆகும், cs ஸ்கொயர் q ஸ்கொயர் டிவைடட் பை ch ப்ளஸ் சிஎஸ்டி ஹோல் ஸ்கொயர் ஆகும். கரெக்டாக? ஸோ அதனால் m ஸ்கொயருக்கு பதிலாக நான் இந்த டேர்மை எழுதிக்கிறேன். இன்ட்டு ch ப்ளஸ் சிஎஸ் ப்ளஸ் சிஎஸ் இன்ட்டு q ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 0ன்னு வரும். இப்போது இந்த இடத்துல ஒரு டேர்மும் இங்கே ஒரு டேர்மும் கேன்சல் ஆகிடுச்சு அப்படின்னா மைனஸ் 2d c0ன்னு வரும். இந்த இடத்துல இருக்கிற மைனஸ் cs ஸ்கொயர் இன்ட்டு q ஸ்கொயர் டிவைடட் பை ch ப்ளஸ் சிஎஸ்ன்னு வரும். ப்ளஸ் சிஎஸ் q ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 0ன்னு வந்திருக்கும். இப்போ என்னோட அல்டிமேட் எய்ம் என்னன்னு சொன்னேன், q ஸ்கொயரோட வேல்யூ கண்டுபிடிக்கிறது, அந்த q ஸ்டாரோட வேல்யூ. அதனால் என்ன செஞ்சுக்கிறேன் அப்படின்னா இந்த இடத்துல க்யூவே இல்லை, இதை வந்து நான் இந்த சைடு கொண்டு வந்துடுறேன். அப்போ எனக்கு ப்ளஸ் 2d c0 அப்படிங்கிறது வரும். மற்ற டேர்ம்ஸ் எல்லாமே நான் இந்த இடத்துல அப்படியே தான் எழுதிக்கிறேன். அடுத்தது வந்து நான் q ஸ்கொயரை மட்டும் தனியாக காமனாக எடுக்கிறேன். ஸோ q ஸ்கொயரை மட்டும் எடுத்துட்டேன் அப்படின்னா இந்த இடத்துல இருக்கிற cs வந்துடும். இங்கே இருக்கிற மைனஸ் cs ஸ்கொயர் டிவைடட் பை ch ப்ளஸ் சிஎஸ்ன்னு வரும். இஸ் ஈக்குவல் டு 2d c0 அப்படிங்கிறது வந்திருக்கும். ஓகே, இப்போது இந்த இடத்துல நீங்கள் எல்சிஎம் எடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன இருக்கும், இங்கே வந்து எல்சிஎம் எடுக்கும்போது cs இன்ட்டு ch ப்ளஸ் சிஎஸ் மைனஸ் சிஎஸ் ஸ்கொயர் டிவைடட் பை ch ப்ளஸ் சிஎஸ் அப்படிங்கிறது வரும். இங்கே ஆக்சுவலி q ஸ்கொயர்ன்றது வந்திருக்கும். இஸ் ஈக்குவல் டு 2d c0 அப்படிங்கிறது வந்திருக்கும். ஓகே, அடுத்த ஸ்டெப்பில் தான் உங்களுக்கு என்ன ஆகுது அப்படின்னா cs இன்ட்டு ch வந்து இப்படி வந்திருக்கு. cs இன்ட்டு cs வந்து cs ஸ்கொயர், இங்கே இருக்கிற மைனஸ் cs ஸ்கொயர் டிவைடட் பை ch ப்ளஸ் cs இஸ் ஈக்குவல் டு 2d c0 அப்படிங்கிறது வருது. இப்போ இந்த இடத்துல cs ஸ்கொயரும் மைனஸ் cs ஸ்கொயரும் கேன்சல் ஆகிடும். அப்போ உங்களுக்கு இந்த மாதிரி டேர்ம்ஸ் மட்டும் வரும். தட் இஸ் q ஸ்கொயர் இன்ட்டு cs இன்ட்டு ch டிவைடட் பை ch ப்ளஸ் cs இஸ் ஈக்குவல் டு 2d c0ன்னு வரும். எனக்கு q ஸ்கொயர் மட்டும் வேணுங்கிறதுனால இதை நான் ஆப்போசிட் சைடில் கொண்டு போகும்போது எனக்கு எந்த மாதிரி டேர்ம் கிடைக்கும்னா q ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 2d c0 இன்ட்டு ch ப்ளஸ் cs டிவைடட் பை cs இன்ட்டு ch அப்படின்னு வரும். இப்போ எனக்கு q வேல்யூ மட்டும் வேணுங்கிறதுனால ரெண்டு சைடுக்குமே நான் வந்து ரூட் எடுத்துக்கிட்டேன் அப்படின்னு சொன்னால் q ஸ்டார் இஸ் ஈக்குவல் டு ரூட் ஆஃப் 2d c0 இன்ட்டு ch ப்ளஸ் cs டிவைடட் பை cs இன்ட்டு ch அப்படிங்கிறது வரும். ஸோ இதுதான் என்னது q ஸ்டாரோட வேல்யூ, நம்ம மோஸ்ட்லி யூஸ் பண்ணுற q ஸ்டாரோட வேல்யூ. ஸோ மாடல் 2க்கு யூஸ் பண்ணுற அந்த ஒரு ஃபார்முலா. அடுத்தது இப்போ நம்ம வந்து r ஸ்டாரோட வேல்யூ வேணும்னா r ஸ்டார் அப்படிங்கிறது என்னது q ஸ்டார் மைனஸ் m ஸ்டார்னு வரும். ஸோ அதோட வேல்யூ எப்படி எடுத்துக்கிறேன், q ஸ்டார்னு அப்படியே எடுத்துக்கிறேன். இந்த இடத்துல எம்மோட வேல்யூ நம்ம ஏற்கனவே கண்டுபிடிச்சோம் தெரியுமா, இந்த வேல்யூ cs இன்ட்டு q டிவைடட் பை ch ப்ளஸ் சிஎஸ்ன்னு சொல்லிட்டு. ஸோ அதுக்கு பதிலாக m ஸ்டாருக்கு பதிலாக cs இன்ட்டு q ஸ்டார் டிவைடட் பை ch ப்ளஸ் சிஎஸ்ன்னு எழுதிக்கிறேன். இதில் எல்சிஎம் எடுக்கும்போது q ஸ்டார் இன்ட்டு cs ப்ளஸ் ch மைனஸ் cs q ஸ்டார் டிவைடட் பை ch ப்ளஸ் சிஎஸ்ன்னு எழுதிக்கிறேன். உள்ளே கொண்டு போனீங்கன்னா cs இன்ட்டு q ஸ்டார் ப்ளஸ் q ஸ்டார் இன்ட்டு ch மைனஸ் cs இன்ட்டு q ஸ்டார் டிவைடட் பை ch ப்ளஸ் சிஎஸ்ன்னு வந்திருக்கும். அடுத்தது இந்த இடத்துல இருக்கிற மைனஸ் q ஸ்டார் சிஎஸும் ப்ளஸ் q ஸ்டார் சிஎஸும் கேன்சல் ஆகி உங்களுக்கு வந்து r ஸ்டார் இஸ் ஈக்குவல் டு q ஸ்டார் இன்ட்டு ch டிவைடட் பை ch ப்ளஸ் சிஎஸ்ன்னு மட்டும் வந்திருக்கும். ஸோ இதுதான் எனக்கு என்னது r ஸ்டாரோட வேல்யூ. ஸோ இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள், அதர் இம்பார்ட்டன்ட் ஃபார்முலாவில் ஆப்டிமல் ஷார்ட்டேஜ் லெவல் தான் r ஸ்டார் அப்படிங்கிறது. ஸோ அப்போ கேட்கும்போது நம்ம இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணணும். அடுத்தது டோட்டல் சைக்கிள் டைம்னு ஒன்று இருக்குது.
நம்ம நார்மலாக யூஸ் பண்ணுவோம் கரெக்டாக, அதாவது t is equal to q by d அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதுதான் நான் இப்போ கண்டுபிடிக்க போகிறேன். எனக்கு t is equal to q star divided by d-யா, அப்போது எனக்கு இந்த டேர்ம் தான் வந்து q star அப்படிங்கிறது. ஸோ இது டிவைடட் பை டின்றதை போடணும். நான் என்ன பண்ணுறேன், டியை வந்து ரூட் டி இன்ட்டு ரூட் டின்னு எழுதுகிறேன். ஸோ மேலே ஒரு ரூட் டி இருக்குல்ல, அந்த ரூட் டியும் ஒரு ரூட் டியும் கேன்சல் ஆகிடுச்சுன்னா உங்களுக்கு என்ன டேர்ம் வந்திருக்கும், கீழே வந்து ஒரு ரூட் டின்னு வந்திருக்கும், which is equal to root of 2c0 into ch plus cs divided by cs ch ரூட்டுக்குள்ளே டின்றது வந்திருக்கும் கரெக்டாக. ஸோ அதுதான் வந்து இங்கே வந்து இந்த மாதிரி எழுதியிருக்காங்க, டி ஸ்டார் டீயோட வேல்யூ. ஓகே, ஸோ இப்போ ரிமார்க்கில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து லைக் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஆர்டரிங் காஸ்ட், கேரிங் காஸ்ட், ஷார்ட்டேஜ் காஸ்ட், அதுக்கப்புறமேட்டு பர்ச்சேஸ் காஸ்ட்டு வரும்ல. ஸோ அந்த ப்ரொடக்ஷன் காஸ்ட் அப்படிங்கிறது வந்து எப்படி எடுத்திருக்காங்க அப்படின்னா சிடின்னு எடுத்திருக்காங்க. ஒரு ஐட்டமோட காஸ்ட் வந்து சிடின்னு எடுத்திருக்காங்க. அப்போ வந்து டிமாண்ட் வந்து டி அளவுக்கு இருக்குல்ல, அப்போ டி இன்ட்டு சிடின்னு வரும். ஓகே, ஸோ அப்போ வந்து டோட்டல் வேரியபிள் காஸ்ட் வந்து லைக் இது வந்து ஆர்டரிங் காஸ்ட்டு, இது வந்து கேரிங் காஸ்ட்டு, இது வந்து ஷார்ட்டேஜ் காஸ்ட்டு. ஓகே, நெக்ஸ்ட் வந்து இது வந்து அந்த ப்ரொடக்ஷன் காஸ்ட் அப்படின்னு சொல்கிறது. ஸோ த ஆப்டிமம் வேல்யூ ஆஃப் த டோட்டல் வேரியபிள் காஸ்ட் வில் ரிமைன் அன்எஃபெக்டட். ஸோ இந்த மாதிரி எனக்கு வரும்போது இப்போது இதில் வந்து இந்த டோட்டல் வேரியபிள் காஸ்ட் வந்து அன்எஃபெக்டடாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த மாடல் 2A கூடயே ஒரு சம் பார்க்கலாம். என்ன கொடுத்துருக்காங்கன்னா, கமாடிட்டி இஸ் டு பி சப்ளைட் அட் அ கான்ஸ்டன்ட் ரேட் ஆஃப் 200 யூனிட்ஸ் பர் டே அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதாவது கான்ஸ்டன்ட் ரேட்டுன்னு சொல்லும்போது அது வந்து டிமாண்டுன்னு தெரியுது. ஸோ நான் அந்த டிமாண்டுன்னு எழுதிக்கிறேன். சப்ளைஸ் ஆஃப் எனி அமௌண்ட் கேன் பி அப்டெயின்ட் அட் எனி ரெக்வயர்ட் டைம், பட் ஈச் ஆர்டரிங் காஸ்ட் வந்து ₹15 கொடுத்துட்டாங்க. ஸோ ஆர்டரிங் காஸ்ட் வந்து 15 வரும். ஓகே, ஸோ அடுத்தது ஹோல்டிங் ஆஃப் த கமாடிட்டி, அந்த ஹோல்டு பண்ணுறதுக்கு வந்து ₹2ன்னு கொடுத்துட்டாங்க. அதனால் CH is equal to 2 per unit per day. Okay, while the delay in the supply of the item induces the penalty of ₹10 per unit per day. பெனால்ட்டின்னு வந்தாலே அது வந்து ஷார்ட்டேஜ் குறிக்கும். ஸோ அதனால் நம்ம அதை வந்து CS அப்படின்னு எடுத்துக்கலாம். CS is equal to 10 per unit per dayன்னு எடுத்துக்கலாம். அடுத்தது find the optimal policy Q, T, where T is a reorder cycle period and Q is a inventory after reorder அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்போ எனக்கு வந்து எது வந்து பெஸ்ட் பாலிசி இந்த பெனால்ட்டி காஸ்ட் பிகம் இன்ஃபைனைட் அப்படின்லாம் கேட்குறாங்க. ஸோ ஃபஸ்ட்டு ஆப்டிமல் பாலிசி கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொன்னால் நம்ம இந்த Q ஸ்டார், T ஸ்டார் இதெல்லாமே கண்டுபிடிக்கணும். ஸோ இப்போ நமக்கு ஏற்கனவே தெரியும் Q ஸ்டாரோட ஃபார்முலா இதுதான் அப்படின்னு சொல்லிட்டு ஜஸ்ட் அதில் வந்து சப்ஸ்டிடியூட் பண்ணணும். √2 இன்ட்டு டியோட வேல்யூ வந்து 200 இன்ட்டு C0ஓட வேல்யூ வந்து 50 டிவைடட் பை CHோட வேல்யூ வந்து 2 இன்ட்டு 2 + 10 டிவைடட் பை 10ங்கிறது வரும். ஓகே, ஸோ பண்ணும்போது எனக்கு வந்து 1059.5 யூனிட்ஸ். அதாவது Q ஸ்டார் அப்படிங்கிறது எதை குறிக்குது அப்படின்னா, நீங்கள் இந்த யூனிட்ஸ்க்கு வந்து கொஞ்சம் மோரார்லெஸ் வாங்கினீங்கனாலும் உங்களுக்கு வந்து காஸ்ட் வந்து ஓரளவுக்கு பேலன்ஸ் ஆகிற மாதிரி இருக்கும். இந்த அளவுக்கு நீங்கள் ஆர்டர் பண்ணிங்கன்னா, இவ்வளோ யூனிட்ஸ் ஆர்டர் பண்ணிங்கன்னா மோரோவர் உங்களுக்கு காஸ்ட்டை வந்து பேலன்ஸ் ஆகிற மாதிரி இருக்கும் அப்படிங்கிறது தான். அடுத்தது வந்து ரீஆர்டர் சைக்கிள் டைம் அப்படிங்கிறது T ஸ்டார் இஸ் ஈக்குவல் டு Q ஸ்டார் டிவைடட் பை T. அப்போ Q ஸ்டாரோட வேல்யூ தெரியும், டிவைடட் பை Dனா 200, ரெண்டத்தையும் டிவைட் பண்ணிங்கன்னா இவ்வளோ டேஸ்ன்னு வருது. ஸோ இந்த டைமில் வந்து நீங்கள் வந்து ரீஆர்டர் பண்ணிக்கலாம். திஸ் த ஆப்டிமல் ஆர்டர் குவான்டிட்டி ஆஃப் 1059.5 யூனிட்ஸ் மஸ்ட் பி சப்ளைட் ஆஃப்டர். அதாவது நான் இவ்வளோ யூனிட்ஸை சப்ளை பண்ணணும், எதுக்கப்புறம் இவ்வளோ டேஸ்க்கு அப்புறம் நான் இவ்வளோ யூனிட்ஸை சப்ளை பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, ஸோ ஆஃப்டர் தட் எனக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா, பெனால்ட்டி காஸ்ட் வந்து எனக்கு இன்ஃபினிட்டியாக ஆகும்போது வாட் வுட் பி த பெஸ்ட் பாலிசி இஃப் த பெனால்ட்டி காஸ்ட் பிகம் இன்ஃபினிட்டின்னு கொடுத்துருக்காங்களே. அதாவது பெனால்ட்டின்னு என்னது, ஷார்ட்டேஜ் காஸ்ட் வந்து இன்ஃபினிட்டி ஆகும்போது எனக்கு அப்போ வந்து நான் இந்த Q ஸ்டாரோட வேல்யூ இருக்கு இல்லையா, அதில் வந்து நான் என்ன பண்ணணும் அப்படின்னா லிமிட் CS tends to 0 அப்படிங்கிறத போடணும். CS tends to infinity போடணும். லிமிட் CS tends to infinity போடணும். இப்போ இந்த இடத்துல என்ன பண்ணலான்னா, இந்த டேர்ம் இருக்கு இல்லையா, அதை தனித்தனியாக டிவைடட் பை CSன்னு பண்ணுறது. CH டிவைட் பை CS ப்ளஸ் CS டிவைடட் பை CH. ஸோ கேன்சல் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த டேர்ம் வரும். என்னது, லிமிட் CS tends to infinity இன்ட்டு √2DC0 டிவைடட் பை CH இன்ட்டு CH டிவைடட் பை CS ப்ளஸ் 1ன்னு வந்திருக்கும். கரெக்டாக? அதாவது இந்த டேர்மில் உங்களுக்கு என்ன இருக்கும் அப்படின்னா, லிமிட் CS tends to infinity √2DC0 divided by CH into CH by CS plus 1 அப்படிங்கிறது வந்திருக்கும். இப்போது இதில் வந்து நீங்கள் CS tends to infinity போடும்போது, இந்த வேல்யூக்கு பதிலாக நீங்கள் இன்ஃபினிட்டின்னு போடும்போது உங்களுக்கு என்ன ஆகும், 0ன்னு வரும் அந்த டேர்மு. கரெக்டாக? எனிதிங் பை இன்ஃபினிட்டி வந்து 0ன்னு ஆகிடும்.
ஸோ அதனால தான் அந்த டேர்ம் ஃபுல்லாகவே ஜீரோன்னு வந்து உங்களுக்கு இந்த மாதிரி வந்திருக்கு. ஸோ இந்த டேர்ம் இப்போ இந்த டேர்ம் அதாவது 0+1 வந்து உங்களுக்கு 1 தான். ஸோ ஆக்சுவலி உங்களுக்கு இந்த டேர்ம் வந்திருக்கும். ஸோ இதில் வந்து நீங்கள் சப்ஸ்டிடியூட் பண்ணும்போது உங்களுக்கு என்ன ஆயிருக்கு, 2D C0/CHலாம் சப்ஸ்டியூட் பண்ணும்போது உங்களுக்கு 100 யூனிட்ஸ்னு வந்திருக்கு. இப்போ இதுக்கு தனியாக நீங்கள் T ஸ்டாரோட வேல்யூ கண்டுபிடிக்கும் போது ½ டேன்னு வந்திருக்கு. அதுதான் உங்களுக்கு கேட்டிருக்காங்க. நார்மலாக இருக்கும்போது எப்படி இருக்கும், ஒருவேளை அந்த ஷார்ட்டேஜ் வந்து இன்ஃபினிட்டியாக இருக்கும்போது உங்களுக்கு எந்த மாதிரி இருக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் டு மை சேனல். தேங்க்யூ.